என்ன நீ பெரியவங்கங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம சரிக்கு சரி பேசிட்டு இருக்க? இதெல்லாம் தப்பு. நீங்க என்ன நடுவுல தூண்டி விட்டுட்டு முதல்ல வெளியே போங்க. இல்லங்கம்மா, இவ வெளியில போங்கன்னு சொல்றது உங்களே இல்ல, ஜாடமாடைய எங்களை தான் சொல்றா. ஐயோ அத்தை, இல்ல. ஏண்டி நீ யாரடி என்னை என் மகளை வெளியில போன்னு சொல்றதுக்கு? அத்தை, நான் உங்களை சொல்லல. நீங்க எங்களை தான் ஜாட பேசுனீங்க. நிர்மலா, நீ என்ன பார்த்துட்டு தானே இருந்த. நான் உங்களை சொல்லல அத்தை. ஏய், நீ யாரடி வெளியில போன்னு சொல்றதுக்கு? இப்ப நான் சொல்றேன், இது ஏன் மக வீடு. முதல்ல நீ வெளியில போடி. அத்தை, ஏய், வெளியில போடி. அத்தை, போடி. அத்தை, ஏய், அத்தை, நான் சொல்றது கேளு. அத்தை, போடி. என்னக்கா சண்டையா? நீங்க வாங்க, நீங்க வாங்க, உட்காருங்க. என்னக்கா நடந்துச்சு? எல்லாம் என் தலை எழுத்து. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாங்க என் மாமியார். போதா குறைக்கு இந்த வீட்டுக்கார கிழவி வேற நடுவுல தோண்டி விடுறாங்க. அந்த சனியனா அதை எதுக்கு வீட்டுக்குள்ள விட்டீங்க? அது சரியான தியாகங்காச்சே. நாசமா போற. என்னக்கா, என்ன பிரச்சனை? என் ராசி சின்ன சின்ன விஷயம் கூட பெரிய பிரச்சனையா மாறிடுது. என் வீட்டுக்காரரோட தம்பி செல்வம் ஏதோ நல்லது பண்றாருன்னு நினைச்சு உதவி பண்ண போக இப்ப அது எனக்கு தான் பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. என்னக்கா பண்ண போறீங்க? அவர்தான் வரணும். என்ன விஜய் திடீர்னு வர சொல்லிட்டு என்னெல்லாமோ சொல்ற? நம்மளோட லவ் பெரிய பிரச்சனை ஆகும் போல இருக்கு. லீலா செல்வத்தை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு பிடிவாதமா சொல்லலாம். ஏன்னா செல்வம் எங்க சொந்தக்காரரு. ஆனா எங்க அப்பா எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு அவன் தன்னோட காதலையே இழுக்க துணிஞ்சிட்டா. விஜய், just shut up விஜய். இதெல்லாம் சுத்த நான்சென்ஸ். இது உங்களுக்கு நான்சென்ஸா தோணுது. ஆனா லீலா கிட்ட பேசி அவளை ஜெயிக்க முடியாதே. சரிமா, ஆனா உங்க அக்கா மேட்டருக்கும் நம்ம லவ்வுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன இப்படி சொல்றீங்க? இப்படி ஒரு சூழ்நிலையில நான் நம்மளோட காதலை பத்தி வீட்ல சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஆனா ஏன் மேட்டர்ல என் வீட்ல என் கல்யாணத்துக்கு அவசரப்படுறாங்க விஜய். of course நான் சொன்னா என் விருப்பத்துக்கு மாற அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. இங்க பாரு, நான் வேணா எங்க அப்பா அம்மா வந்து உங்க அப்பாட்ட பேச சொல்லட்டுமா? எப்போ? உடனேதான். அதான் அவசரப்படுத்துறாங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இப்படி எல்லாத்துக்குமே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா எப்படி விஜய்? எங்க வீட்ல எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நேத்து கூட பாரு, எங்க அத்தை 4-5 பொண்ணுங்க போட்டோ காமிச்சாங்க. என்னன்னு கேட்டா அப்பா அமிச்சாரா. நாளுக்கு நாள் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பிரஷர் கூடிக்கிட்டே இருக்குமா. ஏங்க, அந்த போட்டோ எல்லாம் பாத்தீங்களா? அது எப்படிமா? நான் அதை தொட கூட இல்ல. நிஜமாவே என்னால நிறைய சங்கடத்தை அனுபவிக்கிறீங்கல்ல? ஆமா விஜய், இனிமையான சங்கடங்கள். நீங்க வேணா உங்க அப்பா அம்மா பார்த்து வைக்கிற அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோங்க. வாயை மூடு. உனக்கு என்ன பைத்தியம் எது பிடிச்சு போச்சா? என்னால நீங்க சங்கடத்தை அனுபவிக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியான லூசு மாதிரி பேசாத விஜய். இது பார், மனசளவுல உனக்கும் எனக்கும் என்னைக்கோ கல்யாணம் முடிஞ்சு போச்சு. எந்த பொண்டாட்டியாவது தன் புருஷனே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்வாளா? சாரிங்க, உங்களோட அன்பை புரிஞ்சுக்காம. என்னைக்கு தான் எதைத்தான் நீ கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்க? இந்த பார் விஜய், இந்த பிறவியில எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன்னோட தான். அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணால வரவே முடியாது. புரியுதா? புரிஞ்சுக்கிட்டேங்க. உங்களோட அன்பை நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். நான் அதுக்கு அருகதையானவளான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. இவ்வளவு அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு புரியலங்க. முதல்ல புலம்பி தொலைக்கிறத நீ நிறுத்தணும். அது மட்டும் இல்ல, நம்ம லைஃப்க்கு நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும். செய்வியா? செய்றேங்க. அது போதும், அழாத. நான் போயிடுறேன் விஜய். அம்மா, வா வா. தனம் எங்க? தனம் வீட்டில் இருக்கு மாமா.
ஊரில் டாக்டர்லாம் காமிச்சிங்களா? பிரச்சனை ஒன்றும் இல்லையா? காமிச்சோம், பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி. டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தாங்க. இந்த நஞ்சுக்கொடி மட்டும் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குன்னு. ஐயோ, அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க? ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுன்னாங்க. தனத்துக்கு ரத்தத்தில் ஏதோ சத்து கம்மியாக இருக்கான். அதான் அந்த மாத்திரை டானிக்லாம் கொடுத்துருக்காங்க மாமா. கடவுள் தான்ப்பா காப்பாற்றணும். அப்புறம் போஸ், தனம் மருந்தாலும் டாக்டர் கொடுத்த டானிக் மருந்தெல்லாம் வேலைக்கு நீ தான்ப்பா எடுத்து கொடுக்கணும். ம், சரி மாமா. ஆமா, வைத்தியத்துக்கு ஏக செலவாயிருக்குமே, பணத்துக்கு என்ன பண்ணீங்க? அதே ஏன் மாமா கேட்குறிய? திடீர்னு டாக்டர் 2-3 டெஸ்ட் எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் வேறு அளவாக தானே பணம் கொண்டு போயிருந்தேன். என்ன பண்ணுறதுனே தெரியல, பெரிய சிக்கலாகி போச்சு. அப்புறம் பணத்துக்கு என்ன பண்ணீங்க? செல்வத்துக்கிட்ட போய் கேட்டேன். எங்கேயோ தேடி அலைஞ்சு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தாப்புல. அப்புறமா சரவை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தாப்புல. தனமும் சரவும் இப்படி ஆஸ்பத்திரியில் சந்திச்சு பேச வேண்டியதாக போச்சு. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு மாமா. என்னப்பா பண்ணுறது, விதி அப்படி. மாமா, செல்வம் ரொம்ப நல்ல டைப் மாமா. அன்னைக்கு ஏதோ அந்த ராஜும் செல்வத்தையும் லீலாவை நினச்சி ஏதோ தப்பாக பேசிருச்சான். சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாப்புல. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி அனுப்பிட்டாப்புல மாமா. செல்வம் நல்ல தங்கமான பையன். மாமா, எனக்கே ஒரு யோசனை தோணுச்சு. பேசாமல் லீலாவை செல்வத்துக்கே முடிச்சிட்டா என்ன? ஏன் மாமா, அந்த கூறுகட்ட ராஜா ஏதோ சொல்லிருச்சுங்கிறதுக்காக லீலாவை கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை நம்ம ஏன் கெடுக்கணும்? செல்வம் ரொம்ப நல்ல பையன் மாமா. நம்ம கையிலே வேற இருக்கான். லீலாவை கட்டி கொடுத்தா அவன் நல்லபடியாக பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. போசே, இந்த பேச்சை எந்தோடு நிறுத்து. அந்த சம்பந்தி அம்மா அவங்க பையனை மயக்கி என்னோட இன்னொரு பண்ணியும் அவங்க வீட்டு மருமகளாக்க பாக்குறேன்னு நாங்கள் நரம்பெல்லாம் பேசியிருக்கிறான். அதுக்கு நான் இடம் கொடுக்க தயாரா. எக்காரணத்தை கொண்டு நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். லீலா, என்ன மாமா அப்படி பேசிட்டாருன்னு வருத்தப்படுறியா? இல்ல மாமா, நான் வருத்தப்படல. எங்க அப்பாவோட தீர்மானமான முடிவு தெரிஞ்சுக்கிட்டது ஒரு விதத்துல நல்லதுதான். அனாவசியமா எதையாவது போட்டு குழப்பிக்க வேண்டாம் பாருங்க. வருத்தப்படாத லீலா, நீ நினைச்சது நல்ல காரியம். அது நல்லபடியாவே நடக்கும். நீ எதுக்கு கவலைப்படுற? இல்ல மாமா, எங்க அப்பாவோட விருப்பத்துக்கு மாற நடக்கிற எதுவுமே என்ன பொறுத்த வரைக்கும் நல்லதுக்கு இல்ல. உங்க அண்ணனுக்கு கத்திரிக்காய் கூட்டுனா ரொம்ப பிடிக்கும். எங்க அவனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டா தானே. எப்ப பார்த்தாலும் அவங்க அப்பா வீட்டு நினப்பிலேயே மேந்துட்டதுக்கு நேரம் சரியா இருக்கும். ஏய், உப்பெடு. அம்மா, உப்பு இங்க காணுமே. நல்லா தேடி பாருமா. நல்லா தேடி பார்த்துட்டு தான் சொல்றேன், இங்க உப்ப காணோம். அம்மா, இங்க பாருமா, எவ்வளவு சக்கரை. அடியே, என்னடி இது? இருக்கிறது 2 பேரு, அவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சக்கரை வாங்கி வச்சிருக்கா? ஊருக்கே டீ போட்டு குடுக்கற மாதிரி வாங்கி வச்சிருக்கா. இப்படித்தான் என் புள்ள சம்பாதிக்கிறதெல்லாம் ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்குன்னு வச்சிருக்கா. யாரு கண்டா அவங்க இங்க இருந்தா அவங்க பிறந்த வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்புறாங்களோ என்னவோ. அம்மா, உப்பு இங்க இருக்குமா? எல்லாத்தையும் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதானே. எங்கெங்கயோ கொண்டு போய் வச்சிருக்கா பாரு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம. அடியே, கடுகடு. அம்மா, கடுகையும் இங்க காணோம். நான் வேணா அன்னிக்கிட்ட போய் கேட்டுட்டு வந்து சொல்லட்டுமா? நல்லா தேடி பாத்தியா? நல்லா தேடி பார்த்துட்டு தாமா சொல்றேன். என்னடி இது? இவெல்லாம் குடும்பம் பண்றவளா? வீட்டுல ஒரு துளி கடுகு கூட இல்லாம. சரி, நான் பக்கத்து வீட்டுல எங்கேயாவது போய் கேட்டுட்டு வரேன். என்ன பொம்பளையோ. மீனா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இந்த மாவர்க்கத்துல நீ டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்ப? அவ்வளவு அவசரம் நீயே வந்து அரைச்சிக்கோ. இந்த வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வாங்க. நீங்க தான் மெஸ்காரம்மாவா? ஆமா. நீங்க? நான் மாணிக்கத்தோட அம்மா. மாணிக்கன்னா ஏத்து வீட்டுல புதுசா கொடுத்துன்னு வந்திருக்காங்களே. ஓ, சரோட மாமியாரா? ஆமா. கொஞ்சம் கடுகு இருந்தா தரீங்களா? தரேன். நர்மதா, கடுகு எடுத்துட்டு வாமா. சரிம்மா. பாத்தீங்களா, இவ குடும்பம் நடத்துற லட்சணத்தை. வீட்டுல கடுகு கூட வச்சுக்காம இருப்பா. என்னமோ காப்பி கடை நடத்துற மாதிரி நிறைய சர்க்கரைய வாங்கி கொட்டி வச்சிருக்கா. என்ன பொம்பளையோ. என்னம்மா நீங்க சரோக்க வாங்கி வச்சாலும் திட்டுறீங்க, வாங்கி வைக்காட்டாலும் திட்டுறீங்க. ஏய், என்ன நீ பெரியவங்க கிட்ட மரியாதை எல்லாம் பேசுற? இந்தாங்கம்மா. என் இத்தனை வருஷ குடுத்தனத்துல அக்கம் பக்கத்துல யார்கிட்டயுமே நான் ஊசி வாங்கினதில்ல. எனக்குன்னு மருமகன் ஒருத்தி வந்திருக்காளே,
அவளால நான் இன்னைக்கு ஓசி வாங்கிட்டேன். ஏம்மா நீதான் மூத்த பொண்ணா? ஆமாமா. அழகா தொடச்சு வச்ச குத்து வழக்காட்டம் இருக்க. நான் வரட்டுமாமா? வரேங்க. ஏமா இவங்க ரொம்ப நல்ல மாதிரியா இருக்காங்கல்ல? இந்த பொம்பளை எல்லாம் ஒரு பெரிய மனுஷி நீ பேசிட்டு இருக்கியாக்கும். இன்னைக்கு ஒரு பிரச்சனையில நம்ம சரோக்காவை வீட்டை விட்டு வெளியில உட்கார வச்சுட்டாங்க தெரியுமா? சும்மா அந்த பெரிய இதாட்ட பேசாத. சுமாரி அடுத்தவங்கள பத்தி உனக்கு என்ன பேச்சு? போய் வேலையை பாரு. போ, இங்க வாய் அரைக்காம அங்க போய் மாவு அர. நீ நடக்கிறதே அரைக்கிற மாதிரி தானே இருக்கு. சக்கரவர்த்தி அம்மா, சக்கரவர்த்தி அம்மா, வெளியில கலெக்ஷனுக்கு போயிட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். விளக்கு வச்சதுக்கு அப்புறம் நான் என்னைக்கு பணம் கொடுத்துருக்கேன்? போயிட்டு காலையில வாங்க. இருந்தாலும் கேட்டு பார்க்கலான்னு தான். சரி. என்ன மேடம், காத்தோட்டமா வெளியில உட்காந்தாச்சா? ஆமா, சும்மாதான். மேடம், உங்க வீட்ல டேபிள் ஃபேன் இருக்கா? ஆஃபர்ல ஒரு ஃபேன் வாங்கிக்கீங்களா? எனக்கு வேணும்னா நான் அப்புறமா சொல்றேன். மேடம், இந்த வீட்டுக்கு வெளியில தான் காத்தோட்டமா இருக்கும், உள்ள புழுக்கமா தான் இருக்கும். ஒரு ஃபேன் வாங்கி வச்சு கூடாதா? வேணும்னா நான் அப்புறமா சொல்றேன், நீங்க கிளம்புங்க. என்ன மேடம், ஏதாவது மூட் அவுட்டா? எப்பவும் நல்லா பேசுவீங்க, இன்னைக்கு ஒரு மாதிரியா பேசுறீங்க. இந்த வீட்டு பருவச்சிட்டு ஏதாவது சொன்னாங்களா? உங்களுக்கு டைம் ஆகலையா? நீங்க கிளம்புங்க. மாணிக்கா, வாப்பா வா. நல்லா இருக்கியா? இந்த பாட்டியை தான் மறந்துட்ட. ஆமா, நீ முதலாளி ஆயிட்ட. இந்த பாட்டி ஞாபகம் எங்க வரப்போகுது? அம்மா நிர்மலா எங்க? அம்மா உன்னை பார்க்க. என்னப்பா நீ என்ன கேக்குற? உன்னை பார்க்கத்தான் அவங்க 2 பேரும் வந்தாங்க. நீ அவங்கள தேடி இங்க வந்திருக்க. அப்படியா? சரி, கிளம்புறேன். இரு, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். கண்ணு, போஸ் உன் ஆபீஸுக்கு போன் பண்ணா அங்க ஏதோ ஒரு உருப்படாத பையில வேலைக்கு வச்சிருக்கியா? அது போன் எடுத்து நீ இல்லைன்னு சொல்லிடுச்சாமே, அப்படி சொல்லலாமா? இல்ல, போஸ் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணணும்? ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்ப தோஷம்பா. பணம் மொட. நீ அவன் சகலனாச்சே, உன்னை கேட்டு பார்க்கலாம்னு போன் பண்ணிருப்பான். அதுக்கு இப்படியா கேக்குறது? அண்ணே, ஒரு நிமிஷம். என்னடா? போஸ் அண்ணன் இன்னைக்கு வந்திருந்தாரு. போஸா? இங்க எதுக்கு வந்தான்? தனம் இன்னைக்கு ஏதோ அர்ஜென்ட்டா டெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்களா. பணம் இல்லாம ரொம்ப தவிச்சு போய் தான் இங்க வந்தாரு. எனக்கும் மனசு கேட்கல. என்கிட்ட பணம் இல்ல, அதான் அம்மா கிட்ட ஃப்ரெண்டுக்கு வேணும்னு பொய் சொல்லி வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ அதுல ஒரு சிக்கல் அடிச்சுனே. என்ன சிக்கல்? இப்போ நான் உங்க வீட்டுல இருந்தா வரேன். அம்மா அங்க வந்திருந்தாங்க. எல்லாரும் பேசும்போது போஸ் அண்ணனுக்கு நான் பணம் வாங்கி கொடுத்த விஷயத்த அம்மாட்ட இருந்து மறைச்சிட்டேன். நான் திட்டு வாங்க கூடாதுங்கிறதுக்காக உண்மையை சொல்ல வந்த அண்ணியும் மறைச்சிட்டாங்க. அதனால அண்ணி ஏதோ திட்டம் போட்டு அம்மா கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சிட்டு தான் நீங்க நினைக்க கூடாது. தவறு என் பேர்ல. நீ ஏன்டா போய் சொல்லி அம்மா கிட்ட பணம் எல்லாம் வாங்கி கொடுக்குற? ஹாஸ்பிட்டல் மேட்டர்னு கேட்டாருண்ணே. பாவம், ரொம்ப தவிச்சு போயிருந்தாரு. பழசெல்லாம் மறந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. நீங்களும் இல்ல. வேற வழியே இல்லாம கடைசி பட்சமா என்ன தேடி வந்தாரு. எனக்கும் மனசு கேட்கல. டேய், அந்த போஸ் ஒரு ஃப்ராடு. பணத்துக்காக போய் கூட சொல்லுவான். உண்மையாவே தனத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட தெரியல. ஐயோ, சத்தியமா அப்படித்தானே. ஏன்னா நானும் அண்ணியும் போய் ஹாஸ்பிட்டல்ல போஸ் அண்ணனையும் தன அண்ணியும் பார்த்துட்டு அப்படியே அண்ணியை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு தானே வரேன். பொய்யெல்லாம் சொல்லல. ஒண்ணு மட்டும் சொல்றேனே, போஸ பணம் இல்லைங்கிறதுக்காக தரக்குறோம் பேசாதீங்க. ஏன்னா நாமளும் பணம் இல்லாம எத்தனையோ நாள் கஷ்டப்பட்டிருக்கோம். ஏதோ படபடன் கோவத்துல கத்துவார் இல்லைங்கள. ஆனா பொய் பித்தலாட்டெல்லாம் அவருக்கு தெரியாதுண்ணே. போடா, நீ ஒரு ஏமாளி. உன்னை ஈஸியா ஏமாத்திடலாம். ஏமாறுறவனுக்கு பணத்தோட அருமை தெரியாது. என்ன சொல்ற? எங்க உட்கார்ந்திருக்க? டேய் மாணிக்கம், உள்ள வாடா. என்னம்மா? டேய், வெளிய நின்னு பேசினா அசிங்கம்டா. என்ன? வாடா, நீ சொல்றேன் வா. என்னங்க? எப்ப நீ வருவேன் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன்.
என்னடா உன் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் கூத்தடிக்கிறா? என்னம்மா சொல்றீங்க? டேய், கட்டினவன் நீ இருக்கிறப்போ உனக்கு தெரியாம ஆஸ்பத்திரிக்கு போய் அவ அக்காளையும் அந்த போஸ் பையலையும் போய் பார்த்துட்டு வந்திருக்கா. அந்த போஸ் பையன் உன்னை மதிக்கிறானா? உன் பொண்டாட்டி அவனை தேடி போய் பார்த்துட்டு வந்திருக்கா. அப்புறம் எப்படி அவன் உன்னை மதிப்பா? அது மட்டும் இல்லடா, என்னை ஏமாத்தி பணத்தை வாங்கி உன் தம்பி மூலமா தான் அந்த பணம் போஸ் கிட்ட போயிருக்கு. அம்மா, நம்ம வீட்டுல இருந்தா இப்ப நான் வரேன். செல்வம் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். அவன் தான் அவங்க கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்கான். பாரு, எனக்கு புள்ளேனவன் இந்த லட்சத்துல வந்து பிறந்திருக்கான். எனக்கு வேணா வெளியில இல்லடா, வீட்டுக்குள்ளே இருக்கு. மாணிக்கம், இவ சரியில்லடா. தனி கொடுத்து நடத்துறோங்கிற திமிர்ல இவ திரியிறா. உன் தம்பி முட்டா பயலும் இவளுக்கு உடந்தையா இருக்கான். ஏண்டா, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு என்னமோ கடை வியாபாரம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? ஏமா, அதுக்காக கடைக்கு போகாம இருக்க முடியுமா? அப்படி இல்லடா. இத பாரு, அவளை நீ கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கணும். நான் திட்டினேன்னு வெளியில போய் மரத்தடியில உக்காந்து இருந்தா, அங்கே என்னடான்னா ஒரு தடிப்பைய இவகிட்ட வந்து சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். கல்யாணம் ஆனவ தானே இவ. என்னடா இது கேவலம். எனக்கு ஒரே அவமானமா போயிடுச்சு. என்ன பார்த்ததும் இவகிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்த அந்த பொறுக்கி பையன் அவன் பாட்டு ஓடி போயிட்டான். அம்மா, என்னமா பேசிட்டு இருக்கீங்க? சரவை பத்தி எப்படி எல்லாம் பேசாதீங்க. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ஒழுக்கத்தை பத்தி எந்த காலத்திலயும் நான் சந்தேகப்பட முடியாது.